வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். ரஷ்யாவிற்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்கிறார் பிரதமர் அன்வார் இப்ராஹிம். பிரதமர் அன்வார் இப்ராஹிம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் அழைப்பை ஏற்று நாளை முதல் மே 16 வரை ரஷ்யாவிற்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தில் மே 13 முதல் 15 வரை மாஸ்கோவிற்கும், மே 15, 16 தேதிகளில் ததஸ்தானின் கசானுக்கும் செல்கிறார். ததஸ்தானின் ரைஸ் குடியரசின் ருஸ்தாம் மினிகானோவ் அழைப்பின் பேரில் 16வது கசான் பொருளாதார மன்றத்தில் அன்வார் பங்கேற்கிறார். மாஸ்கோ மாநில பன்னாட்டு உறவுகள் பல்கலைக்கழகத்தில் அன்வார் உரையாற்றுவார். மேலும் ரஷ்ய வணிகர்களையும் மாஸ்கோவில் உள்ள மலேசிய புலம்பெயர்ந்தோரையும் அவர் சந்திப்பார். PKR கட்சியின் துணைத் தலைவர் பதவிக்கு நூருல் ஈசா அன்வாரின் வேட்பு மனுவுக்கு சட்ட விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அசலினா ஒஸ்மான் சாயிட் ஆதரவு தெரிவித்தார். பிரதமரின் மூத்த மகளான அவரின் வேட்பு மனு பிரதான அரசியலில் அதிக பெண்கள் ஈடுபடுவதற்கான தொடக்க புள்ளியாக கருதப்படுகிறது என்று அவர் கூறினார். கசாவில் உள்ள பாலஸ்தீனிய மக்களின் உரிமைகளுக்காக நூருல் ஈசா போராடியதற்கு அசலினா பாராட்டு தெரிவித்தார். காசா மக்களின் பாதுகாப்பு என்பது மதம், அரசியல் அல்லது எல்லை பிரச்சினை மட்டுமல்ல, மாறாக உலகளாவிய மாந்தநேய போராட்டமாகும் என்றும் அவர் கூறினார். நம்பிக்கை கூட்டணி தேசிய முன்னணி இடையே ஒற்றுமை அரசாங்கத்தை உருவாக்கிய பிறகு PKR எனப்படும் மக்கள் நீதி கட்சி இப்போது அதிகார பரிசோதனையின் கட்டத்தில் உள்ளது. பதவிகளையும் அதிகாரத்தையும் தேடி பலர் PKRல் சேர்கிறார்கள். இதனால் கட்சியுடன் நீண்ட காலமாக போராடிய பழையவர்களை வீழ்த்த முயற்சிகள் நடக்கின்றன என்று PKR துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ ரஃபீசி ராம்லி கூறினார். சிரமமான காலங்களில் யாரும் PKRுடன் இருக்க விரும்பவில்லை என்றும் 2022இல் ஆட்சிக்கு வந்த பிறகு பலர் பதவிகளுக்காக கட்சியில் சேர்ந்ததாகவும் அவர் கூறினார். 16வது பொதுத் தேர்தலுக்கு முன் அரசாங்கத்தை தொடர்ந்து நிர்வகிக்க PKRின் போராட்டம் தொடர இந்த தேர்தல் மிக முக்கியமானது என்று அவர் வலியுறுத்தினார். ஜலான்டூத்தா டோல் சாவடி அருகே மோட்டார் சைக்கிளை மோதிய 4 சக்கர வாகனத்தின் ஓட்டுநர் அந்த வாகனத்தின் உரிமையாளர் இல்லை என்று காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். இருப்பினும் இந்த வழக்கு இன்னும் விசாரணையில் உள்ளது என்று கோலாலம்பூர் போக்குவரத்து புலனாய்வு செயலாக்கத்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது ஜம்சூரி முகமது ஈசா தெரிவித்தார். சந்தேக நபர் மீதான காவல் நீட்டிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மேல் நடவடிக்கைக்காக துணை அரசு வழக்கறிஞரிடம் பரிந்துரைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். விபத்தில் காயமடைந்த மோட்டார் சைக்கிளின் பின்னால் இருந்த பெண் பயணி இன்னும் சுங்கைபுலோ மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். மே 17 பினாங்கில் உள்ள ஸ்பைஸ் அரோனாவில் நடக்க போற 17th ஆனுவல் எடிஷன் அவார்டுக்கு நம்ம மனம் கவர்ந்த கொமெடியன்ஸ் விஜய் டிவி புகழ், ரெடின் கிங்ஸ்லி, ரோபோ சங்கர், சதீஷ் என பல நட்சத்திரங்கள் வராங்க. உடனே முன்பதிவு பண்ண மை டிக்கெட் ஏசியாவில் புக் பண்ணுங்க. பேரா தலோ இந்தான் சித்ரா பௌர்ணமி திருவிழாவை முன்னிட்டு ஹீலிர் பேரா மாவட்ட சமூக நல முன்னேற்ற இயக்கமும் தலோ இந்தான் ஷைனிங் ஸ்டார்ஸ் அமைப்பும் மலேசிய டிஜிட்டல் முன்னேற்ற அமைப்பும் இணைந்து மாபெரும் கலாச்சார கலை விழாவை மிக சிறப்பாக நடத்தினர். தலோ இந்தான் ரமலான் சந்தை வளாகத்தில் நடைபெற்ற இந்த வண்ணமயமான கலை விழாவில் ஷைனிங் ஸ்டார்ஸின் கலைஞர்களின் ஆடல், பாடல் உட்பட பல கலை வடிவங்களை மக்களுக்காக படைத்ததாக தெரிவித்தார். ஷைனிங் ஸ்டார்ஸ் அமைப்பின் தலைமைச் செயல்முறை அதிகாரி சாதனை சுடர்மணி மாஸ்டர் உகாந்தருண் சுகுமார். நம்ம ஒரு இவெண்ட் டீம், ஓகேங்களா? நம்ம ஒரு நடன குழுவா ஆரம்பிச்சு ஒரு 8 வருஷத்துக்கு மேல நம்ம ஒரு நடன குழுவா இருந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்பு நம்ம ஒரு ஈவென்ட் குழு, அதாவது ஒரு நிகழ்வு குழுவா நம்ம முன்னேறி முன்னுக்கு நீங்க நம்ம கிட்டே பாத்தீங்கன்னா சொந்தமா நடன குழு இருக்கு, சொந்தமா இசை குழு அதாவது பாடுற குழு இருக்கு, சொந்தமா பேச்சாளர் அதாவது MC குழு மற்றும் சொந்த சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கிட்டே இருக்கு. நம்ம கூட இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் படிப்புலையும் சிறந்தவங்க மட்டும் இல்லாம திறமையில அற்புதமான பிள்ளைங்க. அப்போ இந்த பிள்ளைங்களாம் நம்மளே முன்னுக்கு கொண்டு அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில முன்னேறி வர்றதுக்காக நம்ம ஒரு பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். சோ இந்த வேலையில நம்ம நிகழ்வுக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. எஸ்பெஷலி நம்ம திசைகளுக்கு அவ்வளவு நம்மளுக்கு ஆரம்பத்துல இப்போ வரைக்கும் ஒரு மேக்சிமம் சப்போர்ட்டா இருக்கிறாங்க. சோ again thank you to திசைகள். இந்த வேலையில என்னோட டீம் ஷைனிங் ஸ்டார்ஸ் முழு டீமுக்கு நான் மிக மகிழ்ச்சியா நான் இருக்கிறேன். அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி நான் தெரிவிச்சே ஆகணும். எஸ்பெஷலி டைரக்டர் செல்வம், இவர் தான் ஷைனிங் ஸ்டார்ஸோட நடன குழு தலைவர், மற்றும் மேடம் ஆனந்தி வேலாயுதம் ஷைனிங் ஸ்டார்ஸ் பியூட்டி பார்லரின் இவங்க தான் பிரசிடென்ட். ஓகே, ஸோ இந்த வேலையில again நம்மளோட ஸ்பான்சர்ஸ்க்கு நான் நன்றி சொல்ல ஆசைப்படுறேன்.
ஸோ நம்ம ஸ்பான்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் IRB ஒரு பெரிய ஸ்பான்சர் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்காரு. மற்றும் மெயின்லி எப்பவுமே வந்து இவங்க தான் நம்மளுக்கு ரொம்ப ஆதரவா இருக்கிற சத்வன் ஸ்ரீ குரு ஸ்ரீ டி நாகர் கிளேபாங் இப்போ பேரா மற்றும் GRK கோல்ட் பேலஸோட பிரசிடென்டான மேடம் கிஷாலினி மற்றும் மிஸ்டர் நவிநாதன் அண்ட் மேடம் சாய் திலகம்க்கு ஒரு பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். And then Mr. Bob Krinsky Joseph, இவருக்கு ஒரு பெரிய நன்றி. மிஸ்டர் சைமன் அலெக்சாண்டர், என்னைக்கா என்னோட நிகழ்வு தான் லெஃப்ட் ஹேண்ட், மற்றும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மிஸ்டர் சிவா, அனைத்து ஸ்பான்சர்ஸ்க்கும் வந்து நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இரவு 7 மணிக்கு தொடங்கிய இந்த விழா மக்களின் சிறப்பான ஆதரவினால் நள்ளிரவு வரை நீடித்தது. பேரா கரிக் ஜலி நெடுஞ்சாலையில் லாரி மோதியதில் குட்டி யானை ஒன்று இறந்த சம்பவத்தோடு இந்த ஆண்டு ஏற்பட்ட 3வது சம்பவம் ஆகும். இந்த 3 மரணங்களில் 2 பேரா மாநிலத்திலும் 1 ஜொஹூர் மாநிலத்திலும் நிகழ்ந்தன என்று வனவிலங்கு தேசிய பூங்காக்கள் துறையின் தலைமை இயக்குநர் டத்தோ அப்துல் கதீர் அபு ஹாஷிம் தெரிவித்தார். இறந்த குட்டிகளில் 2 ஆண் யானைகள் வாகனங்களால் இடிபட்டு இறந்தன. மற்றொன்று பெண் யானை, அது சாக்கடையில் விழுந்து காயமடைந்தது. வளர்ச்சி திட்டங்களுக்காக வனவிலங்கு வாழ்விடங்கள் திறக்கப்படுவதால் உணவுக்காகவும் இனப்பெருக்கத்திற்காகவும் சாலைகளை கடக்கும் வனவிலங்குகள் விபத்துகளுக்கு ஆளாகின்றன. வனவிலங்கு கடக்கும் அடையாள பலகைகள், சூரிய சக்தி விளக்குகள் அமைப்பது, வனவிலங்குகளை மனிதர்கள் இல்லாத தொலைதூர வாழ்விடங்களுக்கு மாற்றுவது போன்ற நடவடிக்கைகளை பர்ஹிலிதான் மேற்கொண்டு வருகிறது. பினாங்கு கபாலாபாத்தாஸில் உள்ள MRSM எனப்படும் மாரா இளநிலை அறிவியல் கல்லூரி அதிகாரப்பூர்வமாக MRSM துன் அப்துல்லா அஹ்மத் படாவி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் 5வது பிரதமரின் சேவைகளுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் இந்த பெயர் மாற்றம் நிகழ்ந்துள்ளது. துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜயீத் ஹமீடி இந்த பெயர் மாற்றத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். மறைந்த துன் அப்துல்லாவின் மகன் தான்ஸ்ரீ கமாலுடின் அப்துல்லா, மாரா தலைவர் டத்து டாக்டர் அஷ்ரப் வஜ்ரி டுசுகி ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கிள்ளான் துறைமுகத்தின் திறந்த வர்த்தக பகுதியில் நடத்திய சோதனைகளில் அரிசி, மின்சாதன பொருட்கள், மின்சார சைக்கிள்கள், ஏத்தில் ஆல்கஹால் உள்ளிட்ட 7,72,000 ரிங்கிட் மதிப்புள்ள 4 வகையான பொருட்களை கடத்த முயன்றதை ஸ்லாங்கூர் மாநில சுங்கத்துறை முறியடித்துள்ளதாக ஸ்லாங்கூர் மாநில சுங்கத்துறையின் இயக்குநர் துன்னொர்லேலா அசுமி ரம்லி தெரிவித்தார். இந்த பொருட்கள் யாவும் கடந்த மார்ச் மாதம் 20ஆம், 25ஆம் தேதிகளில் கைப்பற்றப்பட்டதாக அவர் தகவல் வெளியிட்டார். செவிலியர் பணி தெய்வ பணி என்பார்கள். அன்பும் கருணையும் அவர்களின் 2 கண்கள். துன்பப்படும் உயிர்களுக்கு துணை நிற்கும் தேவதைகள். அவர்களின் சேவை என்றும் போற்றுதலுக்குரியது. அதனை உலக அரங்கில் பறைசாற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மே 12ஆம் நாள் உலக செவிலியர் நாளாக உலக சுகாதார நிறுவனமான WHO அங்கீகரித்துள்ளது. இந்த நாள் நவீன செவிலியல் முறையை உருவாக்கிய இங்கிலாந்து செவிலியர் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் பிறந்த நாளான மே 12, 1820 நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்படுகிறது. அவர்களின் அயராத உழைப்பும் கனிவான கவனிப்பும் எண்ணிலடங்கா உயிர்களை காக்கிறது. நோயாளிகளின் துயர் துடைத்து அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் செவிலியர்களின் சேவையை போற்றுவோம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.